உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். கருவில் உருவாகும் முன்னே கர்த்தாவே, எங்களை நீ தெரிந்து கொண்டீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அதனால்தான் இன்றைக்கு கர்த்தாவே, இதோ நாங்கள் ஜீவனோடு ஆண்டவரே, நாங்கள் சுவாசத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எத்தனை முறை ஆண்டவரே நாங்கள் இடறினாலும் ஆண்டவரே, அத்தனை முறையும் எங்களை நீர் மன்னித்து உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்த முடியும் அப்பா? உமக்கு என்ன வார்த்தை நாங்கள் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாள் வரையிலும் உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர் செய்யும் மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, எல்லோருமாய் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு இந்த நேரத்திலுமாய் கூட எங்கள் ஜீவன நாளெல்லாம் ஆராதனை செய்வோம் என்று சொல்லி எங்களையே கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா? அவர் எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுங்களா? அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாதுங்க. அவர் சர்வத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்பது அவருக்கு நாமம். நித்திய வாசியாய் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவரை தான் இந்த ஆண்டு
நாம் முடிக்கும் பொழுது 2024ஆம் ஆண்டை முடிக்கும் பொழுது சொல்லி சொல்லி நாம் ஆராதித்துக் கொண்டே நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உடையவரே, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. சொல்லுவோமா எல்லாரும் வாய்களை திறந்து? எல்லா நாமத்திலும் நீர் தான் மேலானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பாத்திரர், ஷஹரபபபா ரிபனா சகலா ஷிபலா சபபபா, நீரே பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே பெரிய தேவன் ஆண்டவரே, மேலானவர், நல்லவர், நல்லவர், நீ பெரியவர், உன்னத, நீ உயர்ந்தவர், பரிசுத்தர். எல்லாரும் பாடுவோமா? பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தர். பாத்திரர், பாத்திரர், நீ பாத்திரர், நீ பாத்திரர். மேலானவர், மேலானவர், நீ மேலானவர், எல்லா நாமத்திலும் நீ மேலானவர். அவர் நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நன்மையான காரியங்களை செய்தவர். பரிசுத்தர், நீ பரிசுத்தர், ஒருவரே பரிசுத்தர். பாத்திரர், நீ பாத்திரர், எல்லா நாமத்துக்கும் நீ பாத்திரர். ஓ ஷரபஹ சகலத பாபா ரிபனோ சோரோ ஷலமஹஸ்யா ரஹஸ்யனமோ ரஹசகபல பாபா. நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் அப்பா. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே நல்லவர் அப்பா, நீர் ஒருவரே உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே வாக்கு மாறாத தெய்வம் ஆண்டவரே. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு துவக்கம் முதல் கொண்டு இதோ இந்த ஆண்டை முடிக்க நாங்கள் சில நிமிடங்கள் தானே இருக்கிறது. இதுவரையிலும் ஆண்டவரே எங்களை தாங்கி, எங்களை ஏந்தி, எங்களை சுமந்து, எங்களை தப்புவித்து, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே இன்னும் எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினாலே இதோ நாங்கள் கர்த்தாவே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே என்று சொல்லி
அல்லேலூயா என்று நாங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப போவதற்காக, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்ப போவதற்காக, கூடியிருக்கிற சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் நீர் இந்த ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள் காலெடுத்து வைக்கும் பொழுதே அபிஷேகிக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். கரங்களை அப்படியே உயர்த்தி அல்லேலூயா என்று பாடிக்கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் கால்களை எடுத்து வைக்க போகிறோம். இன்னும் சில ஒரு நிமிடமோ அல்லது சில செகண்ட்ஸ் தான் இருக்கு நமக்கு இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு. ஹல்லேலூயா. புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு இதோ அதற்குள்ளாய் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். We are entering into the new year 2025. முகத்திலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவருக்கு இதோ அல்லேலூயான்னு சொல்லி இந்த பல்லவி பாடிக்கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் கால்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் இதோ நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். அவர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் அவர் இந்த நாள் முதல் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபபபபபப ரோஹோ சகலபதகரபலப. கரங்களை தட்டிக்கொண்டே, கரங்களை தட்டிக்கொண்டே, கரங்களை தட்டிக்கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போமா? கரங்களை தட்டிக்கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிப்போம். ஓ ஷஹரபபப ரிகலமல ஷலபலதா ஜோரோ சகோ ஷோரபல ஷகலப ஷிபலமன சகலததபப ரோஹோ சகலபத நிகலபபப. Hallelujah, 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 hallelujah. Oh நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, எங்களை இந்த புதிய ஆண்டுக்குள் வரவழைத்திருக்கிறீரே. Thank you Lord for welcoming us into the year 2025. கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் நம்மை அவர் அப்படியாய் வரவழைத்திருக்கிறார். ஜீவனோடு வைத்திருக்கிற கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். We have stepped into the new year. ஒரு சில நிமிடங்கள் தான் இந்த புதிய ஆண்டுக்குள் காலை எடுத்து வச்சு நாம் ஒரு அல்லது 2 நிமிடங்கள் அப்படியே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்த தேவன், அவர் எந்த விதத்திலே இந்த ஆண்டிலே நம்மை நடத்த போகிறார் என்பதை இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாய் நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் ஒரே ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா?
எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let's give a clap offering. Let's thank God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நீங்கள் அமரலாம், நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆண்டவர் நம்மை, அதாவது இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து அவர் நம்மை நடத்த ஆரம்பித்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாம இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாய் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாய் இருக்கும் என்று ஒவ்வொருடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மனதில் எண்ணம் இருக்கிறது, ஒரு கேள்வியும் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்வது என்னவென்றால், இது ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. This is going to be a year of progress. Amen. Hallelujah. Hallelujah. இன்னும் சத்தமா வரணுமே. இது முன்னேற்றத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் ப்ராக்ரஸ். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு இந்த 2025 ஆண்டிலே என்ன வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு முன்பதாய் அது அப்படியாய் காணப்படுகிறது. ஏசாயா 44 அதிகாரம், அதில் 24 வசனத்தின் ஒரு பகுதியை அங்கு நீங்கள் வாசிக்கலாம். அந்த ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். God says, I am the Lord who makes all things. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த வருஷத்துல உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டாய் இருக்க போகிறது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புவது என்னவென்றால், தேவன் உருவாக்கும் பணியில் இருக்கிறார். அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தேவன் உருவாக்கும் பணியிலே இருக்கிறார். God is in the process of making. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி சிருஷ்டித்து முடித்து விட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு புதிய ஆண்டுக்குள் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும் பொழுது அவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக உருவாக்கி கொண்டு இருக்கிறார். Hallelujah. Although God created everything in the beginning, but I want to tell you today, on the first day of this new year, God is in the process of making. At one point in the life of Martin Luther சொல்லப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முறை அவர் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அந்த ஆரம்ப கட்டத்திலே அவருக்கு வந்த ஒரு செய்தி நிமித்தமாக அதிகமாய் அவர் மனபாரத்தோடு காணப்பட்டாராம். So when he received, a message which was disturbing him, he was so much, upset and disappointed, Martin Luther அவர்கள். ஆனா உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், சமீப காலமாய் நான் வெளியே கடந்து போகும் பொழுது, ஒருவேளை காலையிலே நான் வெளியே கடந்து போகும் பொழுது நான் ஆகாயத்தை மேலே பார்ப்பேன்.
பார்க்கும் பொழுது அங்கு சூரியனை பார்க்க முடிகிறது. I'm able to see the sun. சில நேரத்தில் கிளவுட்ஸ் அது அப்படியாய் கடந்து போகிறதை என்னால் பார்க்க முடிகிறது என்று அவர் சொன்னார். மற்றும் இரவு நேரத்திலே நான் அதே விதத்திலே நான் மேலே அப்படியாய் அண்ணாந்து வானத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இரவு நேரத்திலே நான் காண்கிற காட்சி என்னவென்றால், அங்கு நிலாவை காண முடிகிறது. I'm able to see the moon and I'm able to see the stars. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது மற்றும் ஒரு காரியத்தை என்னால் உணர முடிந்தது. சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது எங்குமே தூணே கிடையாது. காலையில வானத்தை பார்க்கும் பொழுது அது அப்படியே நிற்குது, சூரியன் இருக்கிறது. மற்றும் அந்த பார்க்கும் பொழுது மேகங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது சந்திரன் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் எங்கே பார்த்தாலும் தூண் கிடையாது, அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் ஏன் இந்த துர்ச்செய்தியை கேட்டு கலங்க வேண்டும்? என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்வேன், அவர் உருவாக்குவேன், அதை உருவாக்கினேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கும் பொழுது அது எல்லாம் எப்போ அவர் உருவாக்கினாரோ அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கும்படி கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அதே விதத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஏன் கலங்கணும், வார்த்தைகளை கேட்டு நான் கவலைப்படணும்னு சொல்லி அவர் தன்னையே தேற்றி கொண்டார். He said, I found no pillars holding the sky, yet they did not fall down. மேல அது அப்படிதான் இருக்கு, அது கீழே விழவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை பேசினார். இது எத்தனை உண்மை அல்லவா? ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் எந்த விதத்திலே அவருடைய சித்தம் இல்லாமல் நடைபெற அனுமதிக்கவே மாட்டார். Amen. So Martin Luther said, my creator is so powerful, though he is unseen. அவரை பார்க்க முடியல, பார்க்க முடியாவிட்டாலும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இதையெல்லாம் அவர் ஏற்கனவே அவர் தீர்மானித்து செய்திருக்கிறபடினாலே அவருடைய சித்தத்தின்படி இதெல்லாம் அப்படி இருக்கிறது. அப்படிதான் என் வாழ்க்கையும் இருக்கும் என்று அவர் கூறினார். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டின் காலை வேளையிலுமாய் கூட நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இதெல்லாம் இந்த ஆண்டிலே நமக்கு செய்ய போகிறார். God says, I am the Lord who makes all things, and what are the things he is going to do. முதலாவது குறிப்பு, ஆரம்பத்திற்கான புதிய திட்டத்தை தேவன் வைத்து இருக்கிறார். ஆரம்பத்திற்கான புதிய திட்டத்தை தேவன் வைத்து இருக்கிறார். God has a new plan for a beginning. This is the beginning of this year. So God has a new plan for a beginning. இன்னைக்கு தான் அந்த ஆண்டு துவங்கி இருக்கிறது. அப்ப ஆரம்பத்திற்கான ஒரு புதிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதை நீங்க நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Jeremiah chapter 29 and verse 11. For I know the thoughts that I think towards you, says the Lord. இது நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தாட்ஸ் இருக்கு. ஆனா NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல வாசிக்கும் I know the plans அப்படின்னு இருக்கு. அது இன்னும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. I know the plans that I have for you. Thoughts na think na, but plans na I have for you. ஆண்டவர் சொல்றாரு, to give you a future and a hope. உங்களுக்கு நான் எதெல்லாம் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேனோ அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அவைகள் தீமைக்காக அல்ல, ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாகவும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல முடிவுக்காகவும்
அந்த திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். God has a new plan for a new beginning. God knows the future. பிரியமான, நமக்கு தெரியாது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு எதிர்காலம் எல்லாம் தெரியும். And his plans for us are good and full of hope. கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவருடைய திட்டங்கள் நமக்கு நன்மையானவைகளையே கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையானவைகளே கர்த்தர் கொடுக்கத்தக்கதாய். நீங்க நினைக்கலாம், எனக்கு என்னங்க கடந்த வருஷம் தான் நன்மை நடந்தது, நானும் கடந்த 2024ஆம் ஆண்டு நன்மை நடக்கும் என்று சொல்லி நான் அதிகமாய் காத்திருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்தும் காணொலி மூலமாய் இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த ஆண்டில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை, a new plan உங்களை குறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு தான் பிகினிங், அது இன்னைக்கு தான் அது ஆரம்பிக்கிறது. யோசுவாவை குறித்து வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். We know about Joshua. An important task was given to Joshua. யோசுவாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த முக்கியமான பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கும் பொழுது அவருக்குள் இந்த பொறுப்பை எப்படி ஏற்று இதை நான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்தார். ஒரு புதிய ஆரம்பம் அவன் வாழ்க்கையிலே ஆரம்பித்தது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நாம் வேதாகமத்தை திருப்போம் என்றால், Joshua chapter 1 and verse 5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. The Lord spoke to Joshua and said, I will not leave you nor forsake you. பிரியமானவர்களே, கடந்த வருஷம் நடக்கலனா என்னங்க, இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் தொடர்ச்சியாய் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறாரே. He has a new plan for a beginning அப்படின்னு சொல்லி இந்த முதலாவது குறிப்பின் பிரகாரமாக ஆரம்பத்திற்கான ஒரு புதிய திட்டத்தை உங்க வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார் அல்லவா? அப்ப யோசுவாவுக்கு இதே மாதிரி தான் ஒரு புது அசைன்மெண்ட். ஆண்டவரே, எனக்கு புதிய பொறுப்பு, இதை நான் எப்படி செய்ய முடியும்? will I succeed? இல்லை வெற்றி பெற முடியுமா? அப்பா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறேன். When God promised Joshua by saying, I will never leave you nor forsake you, he meant that he will accomplish everything for Joshua. ஆனா ஜோஷுவாக்கு அந்த யோசுவாக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். God guarantees Joshua's success through his help and his presence. நான் உன்னோடு இருப்பேன் யோசுவா, என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், நான் உனக்கு முன்னே கடந்து செல்வேன், நான் உனக்கு இந்த காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்க உனக்கு நான் உதவி செய்வேன். கர்த்தர் அன்னைக்கு யோசுவாவோடு கூட பேசினார். He had a challenge. Joshua had a challenge he had to face. பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் நமக்கு எல்லாருக்கும் சவால்கள் இருக்க போகிறது. ஆமென். பயப்பட வேண்டாம். அந்த சவால்களை மேற்கொள்ள 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 அந்த புதிய ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அது உங்களுக்கு கிட்ட நெருங்கி வந்து கொண்டே இருக்க போகிறது. சேலஞ்சஸை பார்த்து நம்ம இந்த வருஷம் பயப்படக்கூடாது. ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட. அன்னைக்கு யோசுவோடு சொன்னாரு, இன்னைக்கு நம்மோடு சொல்றேன், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரு. எவ்வளவோ திட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இந்த வருஷத்துல நீங்க கடந்த வருஷம் எண்ணில் கூட அதெல்லாம் எழுதி வச்சிருக்கலாம். இதெல்லாம் இந்த 2025ல நான் பண்ணணும், அது எப்படி நடக்க முடியும்னு சொல்லி அப்படி நினைத்த உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வருகிற பதில், ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேங்க, உங்களை கைவிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. Every new assignment is a challenge
and every new year is a challenge too. அப்படிதானே? ஒரு புதிய ஆண்டு நம்ம பிரவேசித்து விட்டோம். ஆனாலும் அந்த ஆண்டிலே நமக்கு பல சவால்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் திடன் கொள்ளுங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் எப்படி யோசுவோடு கூட இருந்து அந்த எல்லா சவால்களையும் யோசுவா மேற்கொள்ள உதவி செய்தாரோ, அதே மாதிரி இந்த இயரில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அதை மேற்கொள்ள அவர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று இருக்கு, என்ன தெரியுங்களா? ஒரு புதிய காரியம் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் செய்யும் பொழுது அதில் கட்டாயம் நம்ம வெற்றி பெறுவோம். ஆனால் உலக பிரகாரமான ரீதியில் கிடையாது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், யூ வில் சக்சீட் only by God's standard and not by the world's standard. Or I would like to put forth like this, we may not succeed by the world's standard but only by God's standard. Amen. உலகத்தில் சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு, சில விதிமுறைகள் கோட்பாடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படி பண்ணாதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு வெற்றிகரமாய் முடியும் அப்படின்னு உலகத்தில் அப்படி காணப்படலாம். அவங்க அதை என்ன பண்ணலாம், கடைப்பிடிப்பாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்வது என்றால், உலகத்தின் தரப்படி நாம் ஜெயம் பெறவே முடியாது. ஆனால் தேவனுடைய தரப்படி தான் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் இந்த உலகத்தின் ஸ்டாண்டர்டை காட்டிலும் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அது விசித்திரமாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஆமென். பிரியமானவர்களை, யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஜோஷுவா chapter 3 and verse 4. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவாவினால் அமர்த்தப்பட்ட அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இதற்கு முன்பதாய் நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போனது இல்லை என்று இந்த அதிபதிகள் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். காரணம், ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இவங்களை பார்த்து தான் அந்த அதிபதிகள் பேசுறாங்க. The officers appointed by Joshua went through the camp where the Israelites were, and they told them, for you have not passed this way before. இது ஒரு புதிய பாதையாய் இருக்க போகிறது. இதற்கு முன்பதாய் நீங்கள் கடந்து போனது கிடையாது. உங்களை பார்த்து நானும் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நாம் பிரவேசித்திருக்கிறோம். நமக்கு முன்பதாய் இந்த பாதைகள் எப்படி இருக்கும், வழிகள் எப்படி இருக்கும், அப்படிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஆனால் அந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அடுத்த வசனத்திற்கே நாம் வரும் பொழுது, இப்போ யோசுவா பேச ஆரம்பிக்கிறார். Joshua begins to speak, and Joshua said to the people, sanctify yourself, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு முதலாவது நாளிலிருந்து நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். We need to sanctify ourselves. Not at the end of this year. வருடத்தின் கடைசி கிடையாதுங்க, இந்த வருடத்தின் நடுவில் கூட கிடையாது. ஆனால் இந்த நாளில் இருந்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆனால் நம்முடைய பகுதி, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும்.
யோசுவாவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவங்க ஏன் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்னு யோசுவா சொன்னார் தெரியுங்களா? இதுவரை அந்த வழியாக நீங்கள் கடந்து போகவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு முன்பதாய் ஒரு பெரிய தடை அங்கே இருக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜோஷுவா லீட் பண்ணிட்டு போகிறாரு. போகும்பொழுது இந்த ஃபஸ்ட் அப்டக்கிளை அவர் மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ நீ உனக்கு முன்பதாக இருக்கிற தடையை பார்த்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அங்கே முன்னே இவங்க செல்லக்கூடாதபடி இவங்க கானானை நோக்கி கடந்து போக வேண்டும். வாக்குத்தத்தத்தின் அந்த இடத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். ஆனால் அவளுக்கு முன்பதாய் ஒரு தடை காணப்படுகிறது. அந்த தடை என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோர்தான் நதி ஒரு தடையாய் இருக்கிறது. The first obstacle they faced or Joshua faced was the river Jordan. அது ஒரு சாதாரணமான ஒரு நேரமும் கிடையாது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Joshua chapter 3 and verse 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு அது ஓடுமாம். அந்த அறுப்பு காலம் டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட். அது அந்த ஹார்வெஸ்ட் டைமில் அந்த ரிவர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுமா. ஒரு சாதாரணமாக இருக்கிற நிலைமை காட்டிலும் அந்த அறுப்பு காலத்தில் அது மிகவும் கரை புரண்டு ஓடுமாம். அப்போ பார்ப்பதற்கே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன இந்த கரை புரண்டு ஓடுகிறது, ஓவர்ஃப்ளோ ஆகுது, இதை கடக்க வேண்டும், அவள் கடந்து போக வேண்டும். அங்கதான் கர்த்தர் யோசுவாவோடு கூட அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஜோஷுவா சாப்டர் 3 and 13 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற அந்த யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இது கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசும் பொழுது யோசுவா இதை எடுத்து கூறுகிறார். இங்க நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், what do we understand from this? And it shall come to pass as soon as the soles of the feet of the priest, the moment it touches the waters of river Jordan, waters of the Jordan shall be cut off and they shall stand in a heap. இது உலக பிரகாரமான ரீதியிலே நடைபெறவே முடியாது. இது எந்த ஒரு என்ஜினியராலும் எந்த விதமான இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதை செய்யவே முடியாது. அந்த யோர்தான் நதி ஒரு குவியலாய் நிற்க யாராலும் வைக்க முடியாது. ஆனால் ஆசாரியர்களின் கால்கள் அதில் பட்ட மாத்திரத்திலே இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, பின்பதாய் இஸ்ரவேல் மக்கள் கடந்து வர வேண்டும். இந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிறார்கள். They carried the ark of the covenant. அப்போ ஆசாரியர்கள் கால் பட்டதனால் ஆசாரியர்களால் அல்ல, அவர்கள் சுமந்து செல்லுகிற அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. Hallelujah. The presence of the Lord was in the ark of the covenant. And that's the reason why when the priest stepped into the waters of river Jordan, the river Jordan parted and it was like a heap on one side. ஒரு குவியலாக நின்று கொண்டிருந்தது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம். ஏன் தேவ பிரசன்னம் வந்தது? ஏன் தேவனுடைய பிரசன்னம் அங்கு காணப்பட்டதுன்னா, அவர்கள் தங்களை பரிசுத்த பண்ணி கொண்டார்கள். They sanctified themselves. Only when you sanctify yourself, only when you lead a life that is pleasing to God, God can work through you.
உங்கள் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நம் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இந்த ஆண்டு துவக்கத்திலே சொல்லியிருக்கிறார், ஆரம்பத்திற்கான புதிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த புதிய திட்டம், a new plan for a beginning, God has already made it. நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய பகுதியில் நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்வது அது ஒரு நாள் 2 நாள் நாம் அதை அப்படியாய் பெற்றுக்கொள்வதல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த முதலாவது நாள் முதல் கொண்டு வேத வசனத்தோடு ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை போல நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இதனால்தான் இந்த காரியம் சம்பவித்தது. அன்னைக்கு அந்த ஆசாரியர்கள் கால்களை வைத்து அந்த யோர்தான் நதி அப்படியே போய் அது குவியலாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியர்கள் மேலே என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி, த பிரசன்ஸ். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்து இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. I want to tell you this morning, the early morning தானே, விடிய காலையில் ஆயிடுச்சு நமக்கு இல்லையா? God parted the waters of the Red Sea to let the Israelites out of Egypt. இதுதான் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிரித்த நோக்கம் என்னவென்றால், அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்காக, அடிமைத்தலிருந்து வெளியே வருவதற்காக ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிரித்தார். ஆனா இங்க இந்த யோர்தான் பிரிக்கப்படுகிற நோக்கம் என்ன? But here the river Jordan was parted. Why? This is the reason. God made the children of, or made the Israelites to enter. He wanted his children to enter into Canaan. அந்த கானான் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்த அந்த இடத்திற்குள் இந்த இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக என்டர் ஆகணும். அங்க வெளியே வரணும், இங்க உள்ள பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகள் ரொம்ப வித்தியாசமானவைகள் பிரியமானவர்களே. இப்போ நம்மை ஆண்டவர் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு அது ஆண்டவர் உரிமை பாராட்டத்தக்கதாக, அது நமக்கென்று சொல்லி அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அதன் வழியாய் அதன் மத்தியிலே உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்குவார். ஹல்லேலூயா. நீங்க அதன் வழியாய் கடந்து போகணும். அது எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் சரி, God will make you to enter, to go through that obstacle. Hallelujah. இந்த வருஷம் நீங்க அதை பார்க்க போறீங்க. This year you're going to experience that. எங்கெல்லாம் கடந்த ஆண்டுகள் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ, அந்த தடைகளின் வழியாய் உங்களால் போக முடியாத சூழ்நிலை இருந்ததோ, இந்த வருஷத்திலே கர்த்தர் எப்படி அந்த யோர்தான் நதி ஒரு குவியலாய் நிற்க வைத்தார். இது வேர்ல்டுடைய ஸ்டாண்டர்டே கிடையாது. அதான் சொன்னேன், இதெல்லாம் காட்லி ஸ்டாண்டர்டுங்க. இதெல்லாம் இந்த வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்டில் ஆண்டவர் அநேக காரியத்தை உங்களுக்கு இந்த வருஷம் செய்ய மாட்டார். உலகத்தின் மக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதத்திலே, உலகத்தின் மக்கள் இது எப்படி உங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லி கேட்கும் விதத்திலே கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக இந்த ஆண்டிலும் செய்ய போகிறார். அதனால தான் அந்த முதலாவது குறிப்பு, God has a new plan. The new plan for a new beginning. ஆரம்பத்திற்கான புதிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். So God has plans that operate in ways opposite to worldly standards. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு காரியம் உங்களுக்கு உலக ரீதியில் நீங்க போறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, இது உங்களுக்கு கிடைக்கணும், இதற்காக முயற்சிக்கிறீங்க, அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்
அது ஏன் செய்யல தெரியுங்களா? அவருடைய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். அவருக்கு அதை எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியும். இவங்க எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஒரு குவியலாய் நிற்குது, ரெண்டா பிரிஞ்சா பரவாயில்ல, தண்ணி நிற்குது, ஒரு ஹீப்பாக தண்ணி நிற்குமா? சரி, பாட் ஆகிடும், இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம், இது தண்ணி அப்படி நிற்குது, இந்த மேலேருந்து ஒன்றுமே அங்கே அதை எப்படி தாங்குவதற்கு என்ன இருக்கு? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஐ எம் தி லார்ட் ஹூ மேக்ஸ் எவ்ரிதிங். அந்த வானத்தை அப்படியே நிற்க அவரால் செய்ய முடியும் என்றால், வானத்தின் அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எந்த விதமான தூணே இல்லாமல் நிற்க அவரால் செய்ய முடியும் என்றால், இந்த தண்ணீரையும் நிற்க செய்தது அவர்தான், குவியலாய் நிற்க செய்தது அவர்தான். அப்போ தடைகள் எப்படி உங்களை விட்டு அகன்று போக வேண்டும், அது எந்த விதத்திலே நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதை குறித்து நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முதல்ல இந்த துவக்கத்தின் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட அது கடந்து வந்து கொண்டே இருப்பதாக. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நியூ இயர் 2025 God has new plans for you which he makes right from this day. இந்த முதலாவது நாள் முதல் கொண்டு அதை அவர் உங்களுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார், அதை செய்ய துவங்கி இருக்கிறார் என்று நான் கூற விரும்புகிறேன். இரண்டாவதாக, நாம் அடுத்த குறிப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, அந்த வாக்குத்தத்தமான ஒரு பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே, அதை ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடிட்டு, ஆண்டவரே அன்னைக்கு நீங்க யோசுவாவுக்கு சொன்னது மாத்திரம் அல்ல, இந்த புதிய வருஷத்துல என்னோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே, அப்போ நீங்க அதை செய்ய என்னோடு கூட நீங்க இருக்க போறீங்க. என்னையும் ஆண்டவரே கர்த்தாவே, என் குடும்பத்தையும் நீங்க ஒருபோது விட்டு விலகவே மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு சரணத்தான், பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். பாடுவோமா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை
உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை இந்த ஆண்டு அதிசயமாய் நடத்த போகிறார். இரண்டாவது குறிப்பு, ஆரம்பத்தில் இருந்தே நிறைவேற்றுவதற்கான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அதை ஆரம்பத்தில் இருந்தே அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் இப்படி உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்ற இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான நோக்கத்தை அவர் ஏற்கனவே வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. God has a purpose to fulfill from the beginning. So something is going to be fulfilled in your life, and God has a purpose to fulfill it from the beginning. அப்போ இந்த நாள் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கொண்டு கர்த்தர் அவர் உங்க வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவருடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்போம் என்றால் Psalm 20 and verse 4. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 20 and verse 4 says, may he grant you according to your heart's desire and fulfill all your purpose. ஞானமுள்ள ஒரு மனுஷன் ஒரு முறை இப்படி கூறினாராம், ஒருபோதும் எந்த ஒரு காரியமும் ஒரு ஆசீர்வாதம் அல்லது சாபம் என்று உடனடியாக தீர்மானம் செய்து விடாதீர்கள். எந்த ஒரு காரியமும் இது ஒரு ஆசீர்வாதம் இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி உடனடியாக தீர்மானம் செய்து விடாதீர்கள். A wise person once said, never be quick to judge whether something is a blessing or a curse. Never judge anything immediately. பிரியமானவர்களே, God's purpose for today will open the doors for the best that God will give us. இதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்மை குறித்தான தேவ நோக்கம் அல்லது உங்களை குறித்தான தேவ நோக்கம் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்க இருக்கும் அந்த சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கதவுகளை அது திறக்கிறதாய் இருக்கிறது. அவருடைய நோக்கமானது உங்க வாழ்க்கையிலே கதவுகளை திறக்க போகிறது. அவருடைய பர்பஸ் அநேக டோர்ஸை உங்க வாழ்க்கையிலே அது ஓப்பன் பண்ண வைக்க போகிறது. கர்த்தருடைய பர்பஸ் அதுதான், அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரூத்தின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பும் பொழுது ரூத் சாப்டர் 2 and verse 3. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. இப்போ ரூத் அந்த பெத்லகேமுக்கு கடந்து வந்து விடுகிறாள். அங்கு ஒரு வயலுக்கு கடந்து போகிறாள். அந்த வயலிலே அவள் கதிர்களை பொறுக்கும்படி அவள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நிலத்திற்கு கடந்து போகிறாள். இங்கு வேதம் சொல் தற்செயலாய் என்ற வார்த்தை அங்கே இருக்கு. Ruth 2:3 says, then Ruth left and went and gleaned in the field after the reapers, and she happened to come to the part of the field belonging to Boaz,
who was of the family of Elimelech. She happened அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. She happened to come. தமிழில் தற்செயலாய் வந்தாள் அப்படின்னு சொல்லி அங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனதிலே இந்த வார்த்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ரூத் happened, தற்செயலாய் வந்தாள் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கும் பொழுது இதில் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், here is the providence of divine guidance working in Ruth's behalf. இந்த தற்செயலாய் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தையானது அங்கு அவள் தற்செயலாய் அங்கு வரவில்லை. அங்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அதாவது நோக்கத்தை நிறைவேற்றும்படி அங்கு ரூத்தை அழைத்து சென்றார். இந்த வருஷம் அப்படிதான் நடக்க போகிறது. இது தற்செயலாய் நடந்தது. இட் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம how did you get it? It happened. அப்படி இல்லை. எப்படி கிடைச்சது? தற்செயலாய் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த வருஷத்திலே அவர் செய்ய போகிறார். பை சான்ஸ் அப்படின்வாங்க, இல்லைங்க, நாட் பை சான்ஸ். கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது that is what happened in the life of Ruth. அப்படி பார்க்கும் பொழுது அதாவது தற்செயலாய் நடந்த காரியமாய் இருந்தாலும் அது ஒருவேளை இட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அங்கு தேவனுடைய நோக்கத்தை கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க எந்த இடத்துல எந்த காரியத்தை எப்படி செய்யணும், அது எந்த விதத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலுமாய் கூட சரியான பாதையிலே, சரியான இடத்திற்கு, சரியான நேரத்திலே அவர் உங்களை நடத்துவது அவருடைய வார்த்தையின்படி அவருடைய நோக்கமாய் இருக்க போகிறது. அவருடைய நோக்கமாய் இட்ஸ் கோயிங் டு பி காட்ஸ் பர்பஸ். So it was not by chance that Ruth gleaned in the field of Boaz. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். But it was because of God's divine purpose. கர்த்தருடைய நோக்கம், தெய்வீக நோக்கம் அங்கு இருந்தது. அந்த தெய்வீக நோக்கம் இந்த ஆண்டிலே உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது அப்படியாய் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். Hallelujah. The divine purpose is going to be revealed during this year. நீங்க பல காரியங்கள் செய்யத்தக்கதாய் காத்து கொண்டிருக்கிறீங்க. Many decisions you have to take or make. Very important and crucial decisions. But I want to tell you, இந்த வருஷத்துல எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அது எல்லாம் by chance கிடையாது. It will happen according to God's purpose. Amen. தேவனுடைய நோக்கத்தின் பிரகாரமாக இது நடக்கும். இப்போ பாருங்க, தேவ நோக்கத்தின்படியே நடந்தா என்ன நமக்கு லாபம் இருக்கிறது, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம இதை பார்த்து முடிக்க போகிறோம். இரண்டாவது குறிப்பை இப்போ ரூத் 2:12 நாம் வருவோம் என்றால், இது ஒரு மிகவும் எல்லாரும் நேசித்து பிரியமாய் வாசிக்கக்கூடிய ஒரு வசனம். Ruth chapter 2 and verse 12. இப்போ போவாசுடைய நிலத்துல தான் இந்த ரூத் வந்து கதிர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டிருக்கிறான். இந்த போவாஸ் இந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன பாருங்களேன். போவாஸ் ரூத்தோடு பேசி சொன்னது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினாலே உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நோக்கம் நமக்கு நிறைவான பலனை அது இந்த வருஷத்திலே கொடுக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். God's purpose during this year in your life will help you to receive a reward.
அதுதான் இங்க போவாஸ் சொல்றாரு. போவாஸ் பார்த்து ரூத்தை பார்த்து பேசும் பொழுது ஃபுல் ரிவார்ட் அப்படின்றாரு. ஒரு நிறைவான பலன், நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக மகளே அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, God has a purpose to fulfill from the beginning அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்திலிருந்து நிறைவேறுதலுக்கான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கொடுப்பதற்காக. Hallelujah. Are you still waiting for a reward? அநேகர் நமக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? Many of us are waiting. We waited all through the year 2024. ஆண்டவரே எங்கே நிறைவான பலன்? 24 முடிஞ்சிருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு துவக்கத்தில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். I make all things. I am the Lord who make all things. அவர் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டில் செய்ய துவங்கி இருக்கிறார். So God's purpose is going to be fulfilled. Ruth was not aware. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரூத்துக்கே தெரியாது. ரூத்துக்கே தெரியாது தேவனுடைய நோக்கம் தன் வாழ்க்கையிலே அந்த பெத்லகேம் என்னும் அந்த இடத்திலே ஊரிலே போவாஸ் என்று சொல்லப்பட்ட நபருடைய அந்த வயலிலே அது தேவ நோக்கம் அங்கு நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, ரூத்துக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும். இந்த நியூ இயர் 2025ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை நீங்க நல்லா விசுவாசத்தோடு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருந்த நோக்கத்தை ரூத் அறியாதவளாய் இருந்தால், பல நேரத்தில் நாம் அறியாதவளாய் இருப்போம். ஆனால் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். ஆரம்பத்திலிருந்தே நிறைவேற்றுதலுக்கான அது அவருடைய சித்தம். இந்த நாளிலிருந்தே நிறைவேற்றுதலுக்கான அந்த நோக்கத்தை தேவன் உங்க மீது வைத்திருக்கிறார். இந்த God has a purpose to fulfill from the beginning, from this day 1 of January. பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எப்படி முடியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நடந்த சம்பவம் என்னவென்றால், இந்த ரூத்துக்கே தெரியாது என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை தீர்மானித்தார். போவாஸ் இந்த ரூத்தை மணந்து கொண்டார் என்று அந்த ரூத்தின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் ஏன் அங்க வந்தா, எதற்கு வந்தா, ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை அவ பேசினா, நகோமியோடு ஏன் திரும்பி அவ இந்த பெத்லகேமுக்கு வரணும், மோவாபிலே தங்கி இருக்கலாமே. ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டு வந்தாள். அந்த பயணம் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான பயணமாய் முடிந்தது. இந்த ஆண்டிலே ஒரு பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த பயணமும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பயணமாய் தேவனுடைய நோக்கத்தோடு கூட கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். போவாஸ் ரூத்தை மணந்தார். நடந்த சம்பவம் என்னவென்றால், அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான், ஓபேத் என்று சொல்லி. He was the father of Jesse. Obed was the father of Jesse, and Jesse was the father of David. அந்த ஈசா தாவீதின் தகப்பன். இப்போ அப்படியே தாவீதினுடைய சரித்திரத்தின் ஜீனியாலஜியை நம்ம அப்படி வாசிக்க அந்த லீனியேஜை வாசிக்கும் பொழுது அதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ரூத்துக்கு தெரிந்ததா? Was Ruth aware? She was not aware. She was unaware of this. But God had a purpose. Hallelujah. உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் பிரியமான இரண்டாவது குறிப்பின் பிரகாரமாக இந்த நாள்ல இருந்து ஆரம்பத்திலிருந்தே நிறைவேற்றுதலுக்கான, அதை பாதியில விடுவதற்கல்ல, அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படி விடுவதற்கல்ல, அதை நிறைவேற்றுதலுக்கான நோக்கத்தை தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் சொல்றேன், உங்களுக்காக வைத்திருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம்
உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வருஷத்திலே அதை நிறைவேற்ற போகிறார். ஆம் பிரியமானவர்களே, Ruth received something totally that she never expected because of God's purpose in her life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் சற்றும் எதிர்பாராத காரியத்தை அவள் பெற்றுக்கொண்டால் அதற்கு என்ன காரணம் என்றால், தேவன் அவள் வாழ்க்கையிலே கொண்டிருந்த நோக்கம், கர்த்தர் அவள் மீது கொண்டிருந்த நோக்கம், அவள் வாழ்க்கையிலே கொண்டிருந்த நோக்கம். உங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் இந்த வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. கடைசியாக மூன்றாவதாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். The third point, God has prepared the end from the beginning. God has prepared the end from the beginning. ஆரம்பத்தில் இருந்தே முடிவை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? God has prepared the end from the beginning. என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் இருந்தே முடிவை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians chapter 2 and verse 9. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But as it is written, eye has not seen, nor ear heard, nor have entered into the heart of a man the things which God has prepared for those who love him. பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, இருதயத்தில் தோன்றவும் கிடையாது. இதைதான் தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே முடிவை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க எது பார்க்கல, எது கேட்கல, எது இருதயத்தில் உங்களுக்கு தோன்றாமல் இருக்கிறது, what you have not seen, what you have not heard, and that which has not entered into your heart, that is the one that God has prepared the end from the beginning. பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் சற்று பார்க்க போகிறோம். ஒரு சம்பவத்தை நான் கூற விரும்புகிறேன். ராபர்ட் கிரஹாம் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர், அவருடைய தாயார் அவர் காலமானார். ராபர்ட் கிரஹாம் அப்போ அவங்க அம்மாவோட இல்லை, அவர் வேற தூர தேசத்திலே இருந்தார். அவருக்கு அங்கே உடனே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்ற பொழுதிலும் இவர் தனக்கு வரக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வருகிறார். அப்போ தன்னுடைய தாயார் மரித்து விட்டார்களே என்று சொல்லி அவருக்குள் ஒரு ஏக்கமும் ஒரு பாரமும் இருந்தது. ஆனால் ஒரு கேள்வியும் இருந்தது. He was not sure of a salvation. எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களான்னு தெரியலையே, ரட்சிக்கப்பட்டு தான் அவங்க அப்படியாய் நித்திரை அடைந்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி இது மனசில் அவருக்கு ஒரு கேள்வியாய் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவர் பொதுவாக அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ட்ரிலெல்லாம் போய் மீன் பிடிக்க போவாங்க. அந்த மீன் பிடிக்க போகும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அமருகிறார். அந்த இடத்துல பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய அம்மா, இவங்க அம்மாவை போல வயதானவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ he went for fishing and he stood in a particular place, and there was an elderly woman sitting in a chair and she was also fishing. இந்த அம்மா இப்போ இவரை பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க. பொதுவாக பேசுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் அப்ராட்லனா ரொம்ப அவங்க கார்டியலாக இருப்பாங்க. சும்மாவே மற்றவங்களை பார்த்து சிரிக்கிறது, பேசுறது, அவங்களுடைய அது குணம் அப்படி. அங்கே
அப்போ இந்த அம்மா பார்த்து இந்த ராபர்ட்டை கேட்குறாங்க, சன் வேர் இஸ் யூர் ஹோம், வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கே இருக்கிறீங்க, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொல்கிறாரு, ஐம் ஃப்ரம் மிஷிகன் அண்ட் ஃப்ரம் அ பர்டிகுலர் பார்ட் ஆஃப் மிஷிகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் சொல்கிறாரு. ஸோ யூ ஆர் ஃப்ரம் த சேம் ஸ்டேட் வேர் ஐ ஆல்சோ கம் ஃப்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கேருந்து வரணும், அதே இடத்துல தான் நீங்கள் வர்றீங்க. அது வந்து ஒரு சின்ன அதாவது இட்ஸ் a small town, it's known as Union Creek, and that is the place from where I also come. அப்போ நீங்களும் அங்கே தான் வர்றீங்களா அப்படின்னு. ஆமாம், நானும் அங்கே தான் வர்றேன். அப்போ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க ராபர்ட்டை பார்த்து, டு யூ நோ கிரஹாம்ஸ் ஃபேமிலி, கிரஹாம்னு சொல்லப்பட்ட அவங்களுடைய குடும்பம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஐ எம் கிரஹாம்ஸ் எல்டஸ்ட் சன் ராபர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கான்வர்சேஷன் தொடருது. இப்போது இவருக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அவர் கேட்குறாரு, ஆன்டி you say that actually you also come from the same place. Just want to know, why are you interested in Graham? Why are you interested in Graham's family? Why did you ask me? அவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் கேட்டேன்னா, அந்த மிஸ்ஸஸ் கிரஹாமும் நானும் ஒன்றா கல்லூரியில் படித்தோம். அப்படின்னா ராபர்ட்டோடைய அம்மாவும் இவங்களும் காலேஜில் ஒன்றா படித்தாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நானும் ஐ ஹேட் டு கம் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே ராபர்ட் கேட்குறாரு, ஆன்டி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ எ கொஸ்டின். சின்ஸ் யூ ஆர் மை மதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், டு யூ நோ எனிதிங் அபவுட் மை மதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? எங்கள் அம்மாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு க்ரூசைடுக்கு போனோம், ஒரு டென்ட் க்ரூசைடு. அந்த டென்ட் க்ரூசைடில் போகும்போது அங்கே தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. அப்போ ஆல்டர் கால் கொடுக்கும்போது நானும் உங்கள் அம்மாவும் முன்னால் ஆல்டர் கால் போயிட்டு இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னு. இவர் அந்த இடத்துல ஒரே சத்தம் போட, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்றாரு. சுற்றி மீன் பிடிங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் இப்படி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி. இவர் பாருங்க, இதை கொஞ்சம் கூட இங்கே எதிர்பார்க்கல. இவர் வந்து இங்கே வந்த நோக்கம் அது வேற. இந்த அம்மாவை பார்ப்பாங்கன்னு இவருக்கு தெரியல, இந்த அம்மாவும் இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, God had prepared the end from the beginning. அதுதான் சொல்ல வரேன் நான். இந்த அம்மாவுடைய முடிவை ஆண்டவர் ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதுதான் இப்போ வந்து ராபர்ட் கிரஹாமுக்கு வந்து அந்த இடத்துல அவர் ரொம்ப கிளியராக அதை அவர் கேட்கும்படி, அவர் நம்பும்படி, எதை கண்ணில் பார்க்கலையோ, எதை காதில் கேட்கலையோ, எதை இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாரோ, அது எல்லாம் அவர் அந்த ஒரே வார்த்தை அவங்க சொன்னதில், அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, God has prepared the end from the beginning, which Robert himself did not know. Many of us do not know. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற அநேகருக்கு நமக்கு தெரியாது. ஆரம்பத்திலிருந்தே முடிவை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே முடிவை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், Gospel according to John chapter 2 and verse 1, 3ஆம் நாளில் கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் நாள் என்று சொல்லும் பொழுது வேத பண்டிதர்கள் இவனமாய் கூறுகிறார்கள். அந்த 3ஆம் நாள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நாள், அதுக்கப்புறம் திங்கள், அப்புறம் செவ்வாய். அப்போ இது அந்த 3ஆவது நாள் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். On the third day there was a wedding in Cana of Galilee and the mother of Jesus was there.
2ஆம் வசனம், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். So Jesus and his disciples were also invited. அப்படின்னா இது ஒருவேளை அவங்க உறவினருடைய திருமணமாய் இருந்திருக்கலாம். ஏன்னா இயேசுவின் தாயும் அங்கே இருக்கிறாங்க, அப்புறம் இயேசுவும் அங்கே போகிறாரு. அப்படின்னா யாரோ அவங்க ரிலேட்டிவோடைய ஒரு வெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன நடக்குது? அந்த திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி என்ன சொல்றாங்க? அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்று கூறுகிறார்கள். They ran out of wine and the mother of Jesus said to him, they have no wine. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்தில், என் வேளை இன்னும் வரவில்லை. Jesus said, my hour has not yet come. என் வேளை இன்னும் வரவில்லை. இதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, Mary wanted Jesus to assist her in arranging the supply of wine by natural means. திராட்சரசம் குறைந்து போய் விடுகிறது, அங்க கொடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ இதை எப்படி இந்த ரசத்தை பெறாதவர்களுக்கு கொடுக்க முடியும், எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? நேச்சுரல் மீன்ஸ். இப்போ எதனா நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம், அங்கே ஏதோ குறைப்படுதுன்னா உடனே என்ன பண்ணலாம்? போய் வெளியேந்து வாங்கிட்டு வந்துடலாம். சில கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு குறையுதுன்னா கணக்கு தப்பாக போயிடுச்சு, நம்ம 1000 பேருக்கு பண்ணோம், வந்தது 1200 பேர் வந்துட்டாங்க, அந்த 200 பேருக்கு என்ன வெளியே போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ அந்த மெத்தடை இயேசுவின் தாயார் சொல்கிறாங்க, இவங்களுக்கு குறைப்பட்டுச்சு, இது எப்படியாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். நேச்சுரல் மீன்ஸ் கிடையாது. அதான் ஏன் சொல்கிறது, இது என் டைம் கிடையாது, திஸ் இஸ் நாட் மை டைம், என் டைம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். Jesus had other preparations in mind for the first miracle. Hallelujah. அவர் கானா ஊரிலே செய்த அந்த அற்புதம், முதலாவது அற்புதத்திற்கு கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு. அவர் ப்ரிப்பேர் பண்ணது எப்போ தெரியுங்களா? ஆரம்பத்திலிருந்தே முடிவை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து அன்றைக்கு அந்த இடத்திற்கு அவர் கடந்து வருகிறார். அங்கு ஒரு குறை காணப்பட போகிறது. அந்த குறை யாராலும் அதை நிறைவாக்கவே முடியாது. இயேசுவின் தாயோ இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றுமே முடியாது. சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களால முடியாது. ஆனால் என் வேலை, என் டைம். பிரியமானவர்களே, ஜீசஸ் said to the servants, நமக்கு தெரியும், fill the water pots. மொத்தம் 6 கச்சாடிகள் இருந்தது. அதெல்லாம் இயேசு என்ன சொல்றாரு? நிரப்புங்கன்றாரு. வெறும் தண்ணீரால அதை நிரப்ப சொல்றாரு. அவங்க எல்லாம் நிரப்பிட்டாங்க. இப்போ 8ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, and he said to them, draw some out now and take it to the master of the feast, and they took it. இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் அதை செய்தார்கள். பின்பு அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுத்தார்கள். அவரும் அதை டேஸ்ட் பண்றார். The master of the feast tasted the wine. the திராட்சை டேஸ்ட் பண்ணிட்டு அவர் எங்க நேரா போறாருன்னா அந்த மணவாளன்கிட்ட போறாரு. இந்த பிரைட் ரூம்கிட்ட போய் கேட்கிறாரு. எப்பவுமே சிறந்ததை முதல் கொடுப்பாங்க, ஆனா நீங்க சிறந்ததை இப்போ கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள், ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று அவன் கேட்கிறான். பிரியமானவர்களே, தேவன் ஆரம்பத்திலிருந்தே முடிவை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இதை மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். God had already prepared the end from the beginning. குறை ஏற்படும் பொழுது இனி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி உலக பிரகார ரீதியிலே பொதுவாக எல்லாரும் அதை சிந்திப்பார்கள். இந்த குறை எப்படி நாம் சரி செய்ய முடியும்? ஆனால் அன்றைக்கு இந்த செய்தியின் முடிவுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம்.
அன்றைக்கு அந்த திருமணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டார். இயேசு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டபடியினால்தான் ஆரம்பத்தில் இருந்தே அந்த முடிவை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த முடிவு இப்படிதான் இருக்கும், ஆனால் அதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. எப்போ? ஆரம்பத்திலே. அதனால் அவர் அங்கு கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல அவரால் அந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது. இயேசு அழைக்கப்பட்டபடியினால் அங்கு கடந்து வந்தார். இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை செய்து வேதம் சொல்லுகிற தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவ ஜனமே, இந்த 2025 ஆண்டு இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்தெந்த இடத்திலிருந்து தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த புதிய வருடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு முடிவையும் நம் தேவன் அது ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே உங்கள் முடிவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு என்ன நடக்கணும், நாளைக்கு என்ன நடக்கணும், அடுத்த வாரம் என்ன நடக்கணும், இந்த மாதம் இறுதியில் என்ன நடக்கணும், ஒரு மாதம் முடிஞ்ச அடுத்த மாதம் என்ன நடக்கணும், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கிறது நமக்கு? அந்த இறுதி வரையிலும் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆயத்தம் பண்ணி இருந்த அந்த காரியத்தை அவர் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தது. அந்த முடிவை தேவன் அதை உங்களுக்கு இந்த வருஷத்தில் அவர் கட்டாயம் நன்மைக்கு ஏதுவாய் தான் கொடுப்பார். அப்படின்னா குறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த வருஷத்தில் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நமக்கு பலவிதமான ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காய் நாம் காத்திருந்து அது நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலுமாய் கூட அவர் சொல்ல வார்த்தை என்னவென்றால், என் வேளை வரும் பொழுது அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி. அப்போ அவருடைய வேளை அவர் கரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய வேலையும் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அவருடைய டைம் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த 2025 ஆண்டு அன்றைக்கு ஒருவேளை இயேசு இல்லைன்னா அந்த அற்புதம் நடந்திருக்குமா? இந்த 2025 பிகினிங்லேருந்து இயேசுவை எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் அழைக்க மறக்கவே கூடாது. Invite Jesus into your life. If you still have not invited Jesus, பெயருக்காக நாம் வாழக்கூடாது. ஆனால் இயேசுவோடு கூட இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். ஒரு பெயருக்காக நான் அதாவது இந்த சமுதாயத்தில் நான் இருக்கக்கூடாது. என் இயேசுவோடு இந்த சமுதாயத்தில் நான் இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருப்பார் என்றால் அவர் குறைகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அதுதான் இந்த 3வது, ஆரம்பத்திலிருந்தே அந்த முடிவை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். இந்த முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பத்திலிருந்து அவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினாலே அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். குறை நிறைவாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையிலே கடந்த ஆண்டு 2024 ஆண்டு எங்கெல்லாம் குறைகள் இருந்ததோ, இந்த 2025 ஆண்டில் இந்த குறைகள் எல்லாம் அவர் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! இது ஒரு அற்புதத்தின் ஆண்டாய், இது ஒரு அதிசயத்தின் ஆண்டாய், இது ஒரு ஆச்சரியத்தின் ஆண்டாய் இதெல்லாம் இருக்கும்னு சொல்வதை காட்டிலும் இயேசுவோடு கூட என் பயணத்தை நான் ஆரம்பிக்கிற ஆண்டு என்று சொல்வதுதான் மிகவும் சிறந்தது. இயேசுவோடு என் பயணத்தை நான் இந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். I'm beginning my journey with Jesus Christ. He should be with you. ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களது ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? இன்னும் தள்ளி போட வேண்டாம்.
இந்த 2025 ஜனவரி இந்த ஃபர்ஸ்ட் டே இன்னும் உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா இனி தள்ளி போடாதீங்க. இன்றைக்கு இந்த ரட்சணிய நாள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவுக்கு உங்கள் குடும்பத்தில் இடத்தை கொடுங்க. இயேசுவுக்கு எல்லா இடத்திலும் நீங்கள் கூட வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் ஜீசஸ் இன் எவ்ரிதிங். In your studies, the place where you work, in your business, and wherever you go, wherever God takes you, Jesus should always be with you. இயேசு உங்களோடு கூட எப்பவுமே கடந்து வரணும். அருமையான தேவனுடைய சனமே, யோபு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். I am the Lord who makes all things. இதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு. God has a new plan for a new beginning. God has a purpose to fulfill from the beginning. And thirdly, God has prepared the end from the beginning. ஆரம்பத்திற்கான புதிய திட்டத்தை தேவன் வைத்து இருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே நிறைவேற்றுவதற்கான நோக்கத்தை தேவன் வைத்து இருக்கிறார். மூன்றாவதாக, ஆரம்பத்தில் இருந்தே முடிவை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உம்மோடு இருப்பதுதான் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே, உம் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய தீர்மானம் என்று இந்த செய்தியின் இறுதியிலே இந்த ஒரே ஒரு பல்லவியை பாடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றைக்கு தேவ கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? இன்னும் சில நிமிடத்தில் நம்ம கடந்து போய் விடுவோம். இந்த இரவு புத்தாண்டு நம்முடைய இந்த ஆராதனையிலே பங்கு பெற நாம் எல்லாரும் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ஆனால் அவரோடு இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கணும். இயேசுவோடு நாம் ஆரம்பிக்கணும். அவரை தான் எப்பவுமே நமக்கு முன்பதாய் நிறுத்தணும். அவரை தான் எப்பவுமே நம்முடைய எல்லா காரியத்தில் இன்வைட் பண்ணணும். இந்த வருஷம் நான் சொல்றேன் பாருங்க, முடிப்பதற்கு முன்பதாய் உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில அநேக காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். உங்கள் கணவன் மனைவியின் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்வார்கள். உங்க குடும்ப ஆசீர்வாதம் அதிகமா இந்த வருஷத்திலே அது இந்த நாள் முதல் கொண்டு காணப்படும். எங்கெல்லாம் தடைகள் இருந்ததோ தடைகளை கர்த்தர் நீக்கி போட, அதற்கு மாறாய் புதிய வாசல்கள் பாதைகள் கர்த்தர் திறக்கப் போகிறார். கடந்த ஆண்டிலே எங்கெல்லாம் ஏமாற்றம் இருந்ததோ, பயம் இருந்ததோ, தோல்வி இருந்ததோ, முன்னேறக்கூடாதபடி அப்படியாய் பலவிதமான தடுமாற்றங்கள் இருந்ததோ, இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்றால், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். I am the Lord who makes all things. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்னோடு கூட எப்பவுமே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி. ஒருவரும் நம்ம அந்த இடத்தை விட்டு இயேசு இல்லாம போகக்கூடாது. உலகத்திற்காய் வாழ்ந்திருக்கலாம், உலகத்தோடு சிநேகம் வைத்திருந்திருக்கலாம், உலகத்தின் மக்களை பிரியப்படுத்த பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவர் உங்க வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை என்ற அந்த பாடலை ஒரு அர்ப்பணிப்பின் பாடலா பாடி நம்ம முடிக்கலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம்
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இன்னும் ஒரு விசை. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. வருடத்தை நன்மையினால் முடிசூட்டும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1வது நாளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் துவங்குவது எங்களுக்கு எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் அப்பா. உலகத்திலே அநேகர் ஒருவேளை நித்திரையிலே காணப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே பாதத்திலே காத்திருந்து அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாக நாங்கள் திருப்தியோடு புறப்பட்டு போகிறோம். முக்கியமாக சரீர பலவீனம் சுகவீனத்தோடு ஆறாநிலை பங்கு பெற இயலாமல் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இல்லத்திலோ மருத்துவமனையிலோ இருந்தால் அவளை தொட்டு நீ சுகப்படுத்துவீராக. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே சகோதரி முத்தமிழ் செல்வி அவர்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. கடந்த நாட்கள் சரீரத்தில் ஏற்பட்ட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, அந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு இன்றைக்குமாய் எங்கள் மத்தியிலே சாட்சியாய் அவள் நின்று கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் இப்படியாய் ஒரு சிலர் சரீர பிரகாரமான பலவீனத்தின் நிமித்தமாய் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவளுக்கும் நல்ல சுகபலனை நீ தருவீராக. முக்கியமாக எங்கள் அன்பு சகோதரர் ஆண்டவரே திருச்சபையின் ட்ரஸ்டி திரு ஜான் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாய் அவருடைய இளைய சகோதரியை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தினருக்கு ஆண்டவரே அந்த வீட்டாருக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீ தருவீராக. கர்த்தருடைய ஆண்டவரே கரம் அவளோடு கூட இருந்து அவளை ஆண்டவரே நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் கூட உற்சாகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே தசமபாகம் மற்றும் காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த குடும்பத்திலும் குறை என்ற வார்த்தை வராதபடி, வீண் செலவுகளும் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமதி டி அமுதா, திரு எஸ் தயாளன், திருமதி எஸ் சாரதா, வி இமானுவேல் சுபிக்ஷன், திரு சாலமன் ராஜா, திருமதி எஸ்தர் இந்திரா, திரு நியூ பிகின், திருமதி இ ராணி, திருமதி லோகநாயகி நகோமி, திரு ஜே ஆரோக்கியதாஸ் தாஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டிலுமாய் கூட ஆண்டவரே நீர் புதிய காரியங்களை நீர் செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆண்டு அவருடைய வாழ்க்கையிலும் சாட்சியின் ஆண்டாய் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுதுமாய் நாங்கள் ஆராதனை முடித்து நாங்கள் புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்திருக்கிறபடினாலே ஆண்டவரை ஒவ்வொருவரும் சுகபத்திரமாய் பாதுகாப்போடு தங்கள் இல்லங்கள் போய் சேர உதவி செய்வீராக.
தேவரீ, நாங்கள் கர்த்தாவே முக்கியமாக இந்த வாகனத்திலே பயணமாய் போய் வருகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், பொல்லாப்புக்கள் ஒன்றும் நேரிடாதபடி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருக்கிற ஆராதனை ஒழுங்குமுறைகளை உம் கரத்தில் ஒப்புக்கிறோம். பொறுப்பேற்று நடத்தும் கர்த்தாவே, நாங்கள் ஒரே குடும்பத்தினராய் தொடர்ந்து இந்த ஆண்டு துவக்கம் முதல் கொண்டு உமக்காக நாங்கள் சாட்சியை வாழ்ந்து ஜீவித்து உடைய வருகை மட்டும் நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த உத்தரவாதத்தை, இந்த ஊழிய கடமைகளை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்கள் கரங்களை பலப்படுத்தும். இம்மட்டும் கூட இருந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி, அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்புள்ள கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிளை சபையிலே நடந்து வருகிற ஆண்டவரே, இந்த கர்த்தாவை விழிப்பு புத்தாண்டு ஆராதனைக்காக ஜெபித்து கிளை சபை விசுவாசிகளையும் ஊழியர்களையும் உம் கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அமர்ந்து கொள்கிறீங்களா? உங்கள் இருக்கையில் ஒரு 5 நிமிஷம் அமர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் உங்களெல்லாம் பார்த்து மேடையிலிருந்து நாங்கள்லாம் உங்களை வாழ்த்துகிறோம். We wish you all a very happy and a blessed new year 2025. உங்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்கல